மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. விஜய் பக்கம் வந்தாப்புல தெரியல, ஒன்று யாரும் வரல இது வரைக்கும். யாரும் வரல, பெரிய ஆளுங்க யாரும் வரல. யாரும் வரல, விஷால் வரல, நடிகர் வரல, விஜய் வரல, இவர் தான் வந்தாப்புல. அப்புறம் தம்பி ஆனந்த் இல்ல, அது தப்புன்னு பெரிய ஆளுங்க அவ்வளவு பேர் வந்து பெரிய ஆளுங்க யாருமே வரல அப்படின்றது உங்களுக்கு இன்னும் ஏக்கமாவே இருக்குதா? கண்டிப்பா விஜய் வரல, யாரும் விஷால் வரல. அவர் வந்து சரியா, அவரும் சரியா நடிகர் தலைவர் விஷால் அவரும் வரல, யாருமே வரல. என்ன காரணம் தெரியல. என் தலைவர் இன்னும் பண்ணிருக்காப்ல, ரொம்ப பண்ணிருக்காரு நடிகர் சங்கத்துக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ யாரும் வந்திருக்கா? எங்களுக்கு தெரிஞ்சது பாதி பேர் யாருமே வரலங்க. அண்ணாமலை வந்திருக்காப்ல, ஓகேவா. தமிழிசை சவுந்தரராஜன் வந்திருக்காப்ல, பூச்சேரியிலேருந்து, ஓகேவா. அதுக்கடுத்து சசிகலா வந்திருக்காப்ல. இன்ன வரைக்கும் ஒரு நடிகர்லேருந்து யாருமே வரல. ஏன்னா வந்து இவர் சொல்லியிருக்காருல, ஒரு வேலையை தான் செந்திரபாண்டியில் நடித்தார்ல விஜய், அவர் நடித்தார்ல எங்கள் அண்ணான்ட்டு, என் தம்பிடா நீ பூந்து விளாசுரா விஜய் அப்படின்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் அவரும் வரல. இப்போ எனக்கு தெரிஞ்ச ரீசன் நான் உங்களுக்கு ஆதங்கமாகவே இருக்குது. எனக்கு அது தூக்கி விட்டு எனக்கு விரும்ப மதிக்கல அப்படின்ற அளவு உங்களுக்கு ஆதங்கம் இருக்குது. ஆமாம், இன்னைக்கு வந்து அப்படிங்கிறப்ப வந்து அவர் வந்து எப்படி பார்த்த தலைவர், அவர் எல்லாரையும் வளர்த்து விட்டவர், எல்லாரையும் இது பண்ணவர், ஓகேவா. வரணும்ல, எல்லா மக்களும் வரல. எங்க தஞ்சாவூர்லேருந்து வருது, புதுக்கோட்டையிலேருந்து வருது, தூத்துக்குடிலேருந்து, எல்லா ஒரு மாவட்டத்துலேருந்து வருது, ஓகேங்களா. ஏன்னா வந்து இன்ன வரைக்கும் ஒரு நடிகர் சங்கத்துலேருந்து யாருமே வரல, ஓகேவா. அன்னைக்கு என் தலைவர் வந்து 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா கடனை அடைச்சிட்டு வந்தார். இது வந்து அவர் எதிர்கட்சி கூட்டம் கிடையாது. ஏன்னா அவர் தலைவர் அதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருக்காரு, அதுதான் இந்த கூட்டம், ஓகேவா. அவர் கட்சிக்காக வந்த கூட்டம் கிடையாது, அவர் நல்லது செஞ்சுருக்காரு, அந்த கூட்டம் தான் இது, ஓகேவா. இதான் உண்மை. என்னன்னா ஒழுங்கா வந்து நின்று பார்க்க முடியல, தள்ளி விட்டுறாங்க. நாங்கள் வந்து ஆம்பூர்லேருந்து வந்திருக்கேன். ஒழுங்கா நிம்மதியாக நின்று ஒரு பார்க்க முடியல, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலன்னா முடியல. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஆமாம், கூட்டம் அதிகமாக இருக்குது. ஓகே, வேற எந்த ப்ராப்ளம் இல்லை. சரிங்கண்ணா. ஒரு வருஷம் ஆயிடுச்சு, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஃபீல் பண்ணுறேன்னா ஒரு அழுகாச்சு தான் வருதுங்க. நம்ம என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே, அப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஓகே, கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூண்ணா. சரி ஆனால் எங்கேருந்து வந்திருக்கீங்க? கோவை மாவட்டங்க கிணத்துக்கடை தொகுதி மாவட்ட பிரதிநிதி. இவர் ஒன்றிய செயலாளருங்க. அப்படிங்களா? ஓகே ஓகே. எப்போ கிளம்புனீங்க? நாங்கள் நைட்டு கிளம்பினதுங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்து கல்லியமாக விளைச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்களா? ஓகே. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து கேப்டன் வந்து ஒரு தெய்வமாக வந்து ஃபீல் பண்ணோம். அவர் வந்து மிகப்பெரிய இழப்பு எங்களுக்கு, ஏற்றுக்க முடியாத ஒரு. கோயத்தூரில் ராமத்தூர் தோட்டம் வச்சுக்கிறாருங்க. நாங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுப்பு எனக்கு அன்னையார் அங்கே வருவாப்புல. நாங்கள்லாம் என்னங்க தான் எனக்கு அன்னையார் விஜய் பிரபாகரன் நம்ம படஸ்தூர் வந்து கொடியேற்றினாரு. அடுத்து வருவாருங்க. எனக்கு இழப்பு இருந்தாலும் அதை நிமித்தி நின்று காட்டுவோம். இன்னைக்கு வந்தேன். இதே இறந்தபோது பார்த்தீங்கன்னா, இதே போன வருஷம் வந்து அவர் இறந்தபோது வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் நடக்கும்போது ஒரு மனிதர் இருப்பாரான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்போது, இந்த மாதிரி ஒரு மனிதர் பின்னாடி நம்ம இருந்தோம் அப்படிங்கிற ஒரு பெருமை போது நம்ம வந்து 2வது எலெக்ஷன் நிற்கிறோம், ஜெயிக்கிறோம், வர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் கூட 2வது பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு மனிதர் பின்னாடி இருந்தோன்னு ஒரு பெருமையே எனக்கு காலம் பூரா போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு 1 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தாலுமே இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தா இவ்வளோ வரி கூட்டம். குரு பூஜைக்கு வந்து 1ஆம் ஆண்டு எந்த இன்னைக்கு எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், எத்தனையோ பேர் இறந்தாங்க, எவ்வளோ பெரிய ஜாம்பவானெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய கூட்டம் இன்னைக்கு வந்திருக்குது. உண்மையிலேயே இவர் வந்து கடவுள் ஆயிட்டார். ஏன்னா இன்னைக்கு அந்த பருந்து அந்த அன்னைக்கு அவர் இறந்த அன்னைக்கு தீவுத்திடலேருந்து வரும்போது, அப்படி பருந்து வட்டம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெயில், அவ்வளோ வெயில், எங்களால் நிற்கவே முடியல தீவுத்திடல. அவர் பாடி எடுத்து வேனில் வச்சு வரும்போது ரோடு ஏறும்போதே வந்து மேகம் வந்து அப்படியே அந்த நிழல் கூடுது. எங்களுக்கு வந்து அந்த வெயிலே தெரியல வரும்போது. அதே மாதிரி பருந்து வரும்போது இன்னைக்கு அதே பருந்து மேலே வந்து வட்டம் அடிக்கிறபோது பார்த்தா இறைவன் வந்து தெய்வம் ஆயிட்டார். அவர் இடத்துல இன்னைக்கு வந்து என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை வேண்டுனா அது நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே தமிழகம் முழுவதும் இல்லை, எல்லாருமே நினைக்கிறாங்க. குடும்பத்தில் வந்து இப்போ நான் இருக்கிறேன்னா என் குடும்பத்துலேயே என்னங்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு தெய்வத்தை வந்து வணங்குற மாதிரி போய் வணங்கிட்டு வந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்குது தலைவர். ஓகே.
நன்றி. குற்றாலம் தென்காசி பக்கம் குற்றாலம். அவ்வளோதான் வந்துருக்கீங்களா? ஆமா, அவ்வளவுதான். எப்போ கிளம்புனீங்க? நாங்கள் முந்தானத்து காலைல கிளம்புனோங்க. ஓகே. நம்ம வந்து இன்னைக்கு காலைல அதிகாலையில் தான் வந்தோம். நீங்கள் பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு, நல்லபடியாக இருந்துச்சுன்னா நல்ல கூட்டம். மேலும் மேலும் மக்கள் மேலும் வரணும் கோயிலுக்கு. நல்லா ஆசீர்வாதம் கொடுப்பாரு, நினைச்சது நடக்கும். கேப்டன் ஆலயத்தில் எல்லாரும் கண்டிப்பாக வாங்க. மக்கள் குற்றாலத்துலேருந்து வந்து. ஓகே. எத்தனை கிலோமீட்டர் அங்கே இருக்கும்? அங்கே வந்து 650 கிலோமீட்டர். ஓகே. இதுக்காகவே வந்துருக்கீங்க? ஆமாம், இதுக்காண்டி வந்துடும். போன ஊரில் இது மாதிரி இந்த வயசுல வந்து இவர் அண்ணன் பச்சை குத்திருப்பாரு, நெஞ்சில் குத்திருப்பாரு, கையில் குத்திருப்பாருங்க, எல்லாம் குத்திருப்பாங்க. ஆனால் நான் குத்திருக்கேன்னா என்ன காரணம்? இருக்கு. அதனால வந்து என்ன பண்ணணும்னா, வந்து நான் கடவுள் நேரில் பார்க்கல, கேப்டனை வந்து நேரில் பார்த்துருக்கேன். கடவுள் உருவத்தில் கேப்டன் வந்து கடவுளாக மாறிட்டார் இன்னைக்கு. கேப்டனோட வாழ்க்கை வரலாறு, கேப்டனோட வாழ்க்கை வரலாறு வந்து பாட புஸ்தகங்களில் வரணும். இன்னைக்கு வர காலகட்டத்தில் அவங்க அப்துல் கலாம் இவர் இருந்தார், எம்ஜிஆர், கலைஞர், அவங்களோட வாழ்க்கை இதெல்லாம் ஒரு சில வார்த்தைகள்லாம் வரக்குள்ள கேப்டன் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி வாழ்ந்தார், அவரை மாதிரி எப்படி வாழணும், வருங்கால இளைஞர்கள் கேப்டன் மாதிரி இருக்கணும்ன்றான். வந்து கேப்டனோட வாழ்க்கை வரலாறு பாட புஸ்தகங்களில் வரணும். 4 பேர் தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி இல்லாத இன்னொரு இளைஞரும் 10 வயசு 5 வயசு உள்ள இளைஞரும் இன்னும் வருங்காலத்தில் தெரிஞ்சுக்கணும். கேப்டன் வந்து கடவுள், யாரும் வந்து அவர் வந்து நினைவு நிலையம் சொல்லக்கூடாது. கேப்டன் ஆலயம் கோயம்பேட்டில் கேப்டன் கோவில் இருக்கு. அதான். வணக்கம். இறந்தது சகிக்க முடியல. ஆனால் நாங்கள் அவர் இறக்கலை, இன்னமும் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா உதாரணம் ஆலயம், இது யாருக்கும் அமையாது. எவ்வளோ பேர் போனாங்க, எவ்வளோ பேர் மறைஞ்சாங்க, என்ன மாதிரி ஆளுங்க. ஆனால் இவருக்கு வாய்ச்ச வாய்ப்பு யாரும் எந்த மனுஷனுக்கும் வாய்க்காது இனிமேல். அவ்வளோ ஒரு இப்போ சொல்கிறது என்னன்னு தெரியுமா, கேப்டன் ஆலயம் இது